எல்லாரும் வந்து ஒரு ஆக்டரா ஆகணும்னு அஸ்பயர் பண்ணுவாங்க. என்னோட லைஃப்ல வந்து ஐ யூஸ்ட் டு திங்க் நம்ம செட்டில் ஆயிட்டு வி ஷுட் பி அ குட் ஹோம் மேக்கர் தான் நான் நெனச்சேன். அதான் உங்க ஆசையாவே இருந்துச்சு. ஆ அண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, கால்ஸ் கெப்ட் கமிங். லைக் மேரேஜுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா இருந்தேன் ஆஸ் அன் அத்லீட். ஸோ நெறைய பேப்பர்ல வந்து நெறைய பேர் என்ன பார்த்து அப்படி கூப்பிட்டாங்க. பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. லைக் இன்ட்ரெஸ்ட்னா டைமும் இல்ல. பிகாஸ் ஐ வாஸ் பிஸி ஸ்டடியிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ரெய்னிங் எல்லாம். அப்புறம் வீடு வந்து சைதாப்பேட்ல இருந்தது. ஸோ பக்கத்துல இந்த ரேகா ஹவுஸ் அந்த ஓனர் வள்ளி அக்கா யாராவது ஷூட்டிங் வந்தாங்கன்னா, உடனே சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. "ஏய் நீ கூப்பிடு கூப்பிடு" சொல்லிட்டு "நீ வா இவங்கள மீட் பண்ணு, அவங்கள மீட் பண்ணு." பட் எனக்கு யார் மீட் பண்ணி நான் என்ன பேசுறது? ஸோ ஜஸ்ட் பை சான்ஸ் மேரேஜுக்கு அப்புறம் தான் இன்னும் ஃபோன்ஸ் வந்துட்டே இருந்தது. ஆடுக்காக அந்த மாதிரி. இந்த விளம்பரம் அப்படின்னு ஒரு விஷயம் என் மாமியாருக்கு சொன்னேன். "என்ன எப்ப பார்த்தா ஃபோன் வந்துட்டே இருக்கு?" நான் சொன்னேன், "இல்ல சச்சு இந்த மாதிரி விளம்பரம்லாம் வேணும்னு பண்ணு." ஸோ தட் இஸ் ஹவ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் போய் உட்காந்துட்டு பார்த்து என்ன செய்றதே எனக்கு தெரியல. பெருசா ஐ வாஸ் நாட் யூ நோ ஓகே. ஆஃப் கோர்ஸ் ஸ்கூல்ல வந்து டிராமாட்டிக்ஸ்லலாம் இருந்தேன். பட் ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு என்னைக்குமே நான் பிளான் பண்ணதில்ல. ஹானஸ்ட்லி இன்னி வரைக்கும் பிளானே இல்ல. ஆனா யுனிவர்சல் பிளான் இருக்குன்னு அத பார்த்தா நல்லா புரியுது. ஓகே. பிகாஸ் இல்லன்னா நான் கண்டிப்பா இங்க இருந்திருக்க முடியாது.